இந்த சண்டே அதுவுமா இந்த இட்லிக்கு தக்காளி சட்னியோ கத்திரிக்காய் சட்னியோ வச்சா வீட்டுல டெரர் ஆயிடுவாங்க. அதனால இன்னைக்கு நம்ம இட்லிக்கு ஆப்டான மட்டன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க நம்மளோட ஸ்டைல்ல. வெல்கம் டு அவர் சேனல் குக் வித் சுஜி. மட்டன் குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு மண் சட்டி வச்சுருக்கோங்க. மண் சட்டி பார்த்திங்கன்னா நல்லா சூடானதும் ஃப்ளேமை மீடியம் சிம்முக்கு மாற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திடலாங்க. இந்த சோம்பு பார்த்திங்கன்னா எண்ணெயிலே பொரியட்டும், கருக்க விட்டுறாதீங்க. அதுக்காக தான் ஃப்ளேமை மீடியம் சிம்முக்கு மாற்றினது. அடுத்ததாக பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து 2-3 கட் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்திடலாங்க. கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று பார்த்திங்கன்னா மீடியம் சைஸாக எடுத்து அதுவும் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம். அதுவும் இதோடவே சேர்த்திடலாங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கலாங்க. நான் இது வரைக்கும் ஃப்ளேமை பார்த்திங்கன்னா மீடியம் சிம்லேயே தான் வச்சுருக்கேன், ஹை பண்ண கிடையாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா ஒரு 50 கிராம்லேருந்து ஒரு 80 கிராம் வரைக்கும் சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணலாம். 2 கட் பண்ணி இந்த எண்ணெயிலேயே சேர்த்து இதே போல் சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் இந்த எண்ணெயிலே சேர்த்திடலாங்க. இப்போ இந்த மட்டன் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோடவே நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இப்போது இந்த மட்டன் பார்த்திங்கன்னா நிறம் பிங்காக இருக்குது இல்லைங்களா, இந்த நிறமெல்லாம் மாறி வெள்ளையாக மாறுற வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது போல் வதக்கி கொடுக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் இது கூடவே சேர்த்து இந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. அதாவது இந்த மட்டன் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நிறம் மாறுற வரைக்கும் கொஞ்சமாக வதக்கி கொடுத்துடலாம். இப்போது இது போல் வதக்கி கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மட்டனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடுங்க. மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடும். அதுக்காக தான் நம்ம இது போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி கொடுக்கறது. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் வேக விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த தண்ணி நல்லாமே ரிலீஸ் ஆகி வந்துடுங்க. அப்போ நமக்கு மட்டன் வேகிறதுக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்து கொடுக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் போல் இது போல் மூடி போட்டு வேக விடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மட்டனில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும். அந்த மட்டனில் இருக்கிற நல்ல அந்த தண்ணி எல்லாமே நமக்கு வெளியில் வந்துடுங்க. பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க கிடையாது. மட்டன் எல்லாம் நல்லா சுருண்டு இருக்குது. அதே டைம் அதில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய் பொடி இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இந்த மட்டன் வேகும்போது அந்த மட்டனில் கொஞ்சம் காரம் பிடிக்கிறதுக்காக நம்ம இது போல் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வரமிளகாய் தூள் சேர்த்திருக்கோம். அப்படி இல்லாட்டி பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்திக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி இங்கே வரமிளகாய் தாங்க சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது கூடவே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நான் சொன்னது போலவே இந்த மட்டன் வேகும்போது இந்த மட்டனில் உப்பும் உரப்பும் பிடிக்கிறதுக்காக தான் கொஞ்சமாக மிளகாய் பொடியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இது போல் வதக்கி கொடுக்கறது. இப்போது இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வேக விட்டுடலாங்க. இது நான் பார்த்திங்கன்னா ஓப்பன் குக் தான் பண்ணுறேன். அதனால ஒரு 1/2 மணி நேரம் போல் வேக விட்டு எடுக்கிறேன். ஏன்னா நான் ப்ரெஷர் குக் பண்ணல. நீங்கள் குக்கரில் போடுறதா இருந்தாலும் குக்கரில் போட்டு எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இலை ஆட்டுக்கறியாக இருந்ததுனால எனக்கு ஒரு 1/2 மணி நேரத்துலேயே நல்லாவே வெந்துடுச்சு. அதுபோல் இது போல் சுருண்டு அந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிறதுனால நல்லாவே சீக்கிரமாகவே குக் ஆகிடுங்க. இப்போ குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்காக மசாலா வறுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு வாணலி வச்சுருக்கேன். இந்த வாணலி நல்லா சூடானதும் நல்ல 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா ஃப்ளேமை மீடியம் சிம்மில் தான் வச்சுருக்கேன். எப்போவுமே மசாலா ஐட்டம்லாம் வறுக்கிறதுக்கு மீடியம் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். அடுத்ததாக நான் இதில் பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வதக்கணும். எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே அதாவது இந்த சீரகம், மிளகு இது போல் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த ரெசிபிக்கு செய்கிறதா இருந்தாலும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது தாங்க நல்ல ஒரு மனமும் டேஸ்ட்டும் கொடுக்கும்.
கையில் வச்சுட்டோன்னா கரிஞ்சு போயிடும், அப்புறம் நல்லா இருக்காது. அதுக்காக தான் சொன்னது. அடுத்ததாக நான் இங்கே இது கூட ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு திரும்பவும் அரைக்கிறதுக்காக பொடி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்திடுறேன். கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் எடுத்து அதுவும் பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மசாலா கூடவே சேர்த்து லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக நான் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அதுவும் ரஃப்பாக கட் பண்ணி அதுவும் இது கூடவே சேர்த்திக்கிறேங்க. இப்போவும் சொல்கிறேன், பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக இதே நீங்கள் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தொளிச்சு இது போல் எண்ணெயில் வதக்கி அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலங்கிறதுனால தான் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆனதும் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் போல் வர மல்லித்தூள் இதோட சேர்க்குறேங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் வர மிளகாய் தூளும் இது கூடவே சேர்த்திடுறேங்க. ஆனால் இங்கே நம்ம மேஜராக குறுமிளகும் சேர்த்திருக்கோம். அதே போல் மட்டன் வேக வைக்கிறதுக்கும் கொஞ்சம் வரமிளகாய் தூள் சேர்த்திருக்கோம். அதனால் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா இனி கூட காரம் வேணும் அப்படின்னா சேர்த்தி கூட நீங்கள் வரமிளகாவை சேர்த்திக்கோங்க. அது உங்கள் வரமிளகாவோட காரத்துக்கு ஏற்றாற் போல். ஏன்னா ஒரு சில மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா காரமே இருக்காது, ஆனால் நிறத்தை கொடுக்கும். ஒரு சில மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா காரம் உரப்பு அதிகமாக இருக்கும், ஆனால் நிறம் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இங்கே சொன்னது. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறத இந்த மல்லியும் வரமிளகாய் தூளும் சேர்த்து நம்ம வதக்கணுங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா ஆறுனதும் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா தண்ணி தெளித்து நல்ல ஒரு மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இங்கே பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதும் மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ இதை தண்ணி தெளித்து நல்ல ஒரு மையாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இது கூட உங்களுக்கு ஒரு சில்லு தேங்காய் வேணும்னாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி தேங்காய் எதுவும் சேர்க்கலைங்க. இது மாதிரி செய்யும்போது இந்த குழம்பு நல்லா இருக்கும். நான் இங்கே நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு மட்டனும் நல்லா வெந்திருக்கு. எப்போவுமே குக்கரில் வச்சு வேக விடுறதை விட இது போல் மண் பாத்திரத்தில் ஓப்பனில் குக் பண்ணி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழம்பு சொல்லவே வேணாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. இப்போ மட்டன் பார்த்திங்கன்னா நமக்கு வெந்துடுச்சு. நம்ம இப்போது அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டை இந்த குழம்புல சேர்த்திடலாம். ஆல்ரெடி இந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதக்கி தான் விட்டுருக்கோம். அதனால் அதிக நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 5-10 நிமிஷம் வெந்தாலே போதுமானது. நான் இங்கே பார்த்திங்கன்னா இதில் தேங்காய் எதுவும் அரைச்சி விடலை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்திடலாங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ திரும்பவும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேக விட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து தான் சேர்த்திருக்கோம், அதனால பச்சை வாசம் அதிகம் இருக்காது. இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக விடும்போது டக்குன்னு சீக்கிரம் அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லாவே தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை கொத்தமல்லி தழையும் 1 கொத்து கருவேப்பிலையும் கிள்ளி இது மேலே சேர்த்தி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் திரும்பவும் வேக விட்டு எடுத்துக்கலாங்க. அந்த மல்லித்தலை கருவேப்பிலையோட எசன்ஸ் எல்லாம் அந்த குழம்புல இறங்கி வர்றதுக்காக நம்ம இது போல் செய்திருக்கோம். இது போல் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த இடியாப்பம் ஆப்பத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது போல் மட்டன் குழம்பு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இதில் நான் தேங்காய் அரைச்சி எதுவும் விடலைங்க. உங்களுக்கு வேணும்னா தேங்காய் அரைச்சி சேர்த்திக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் பாட்டி இப்படி தான் செய்வாங்க, அதனால் அதே போல் நானும் செய்திருக்கேன். உங்களுக்கு இந்த மட்டன் குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் சுஜியை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.